ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் உளுந்து பால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன வீடியோ ஒரு உளுந்து பால் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது உப்பு சேர்த்து எப்படி செய்யணும் அப்படின்னு காமிச்சிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் சர்க்கரை சேர்த்து ஸ்வீட்டான உளுந்து பால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு கப் உளுந்தை குக்கரில் சேர்த்து 2 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இந்த இடத்துல 60 ml கப்பில் ஒரு கப் உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எந்த கப்பில் உளுந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் உளுந்துக்கு 8 கப் தண்ணி அப்படிங்கிற அளவில் சேர்த்துட்டு குக்கர் லிட்டு போட்டு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்த உளுந்து 4 விசிலுக்கு குக் ஆகி ஸ்டீம் ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உளுந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு உளுந்து எடுத்து நம்ம அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாக நசுங்கிடணும். அப்படி நசுங்கிடுச்சு அப்படின்னா உளுந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த உளுந்து வேக வச்ச தண்ணியை தனியாக வடிச்சிட்டு உளுந்தை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸ் அண்ட் சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். கொஞ்சம் கூட தருத்தருனே இருக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்ச உளுந்த அதே குக்கர்லேயே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் பாயில் பண்ணுவோம். இப்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குக்கரில் சேர்த்த அந்த உளுந்து தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே பால் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த இந்த குவான்டிட்டிக்கு மீடியம் சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் பால் சரியாக இருக்கும். இந்த 1 டம்ளர் பாலுக்கு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கரில் கொதிச்சிட்ருக்க அந்த உளுந்து தண்ணி கூட நம்ம சர்க்கரை கலந்து வச்சுருக்க பாலை வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் எப்பவுமே வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன். நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துப்பேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலேயே ஒரு 4 சிட்டிகை ஏலக்காய் தூளும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர்லேருந்து வடிகட்டி வச்சுருந்தோம்ல உளுந்து வேக வச்ச தண்ணி அதையும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதனோட பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகி வர அளவுக்கு பாயில் பண்ணணும். கிட்டத்தட்ட 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது பச்சை வாசனைலாம் போய் நல்லா பாயில் ஆகி வந்துடும். இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சர்க்கரை சரியாக இருக்கா பச்சை வாசனைலாம் போயிடுச்சான்னு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த இந்த 60 ml உளுந்து குவான்டிட்டி கிட்டத்தட்ட 8 டம்ளர்லேருந்து 10 டம்ளர் உளுந்து பால் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே நட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸ் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. நட்ஸ்க்கு பதிலாக துருவின தேங்காய் சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து செஞ்ச உளுந்து பாலோட வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.